நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கோப்பாய் துயிலும் இல்லத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கல்லறைகள் அவர்களுடைய நினைவாக தமிழ் மக்களால் வழிபடும் ஒரு இடமாக இந்த கல்லறையாக இதனை வடிவமைத்துள்ளார்கள். இதில் அந்த இறந்தவர்களுடைய அவர்களுக்கான அந்த பெயர் பலகை இருக்கின்றது பாருங்க. இது அந்த இளைஞர்கள் துப்புரவு பணி செய்து கொண்டிருக்க. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் பீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கோப்பாய் மாவீரர் நினைவு ஆலயத்தில் தான் நாங்கள் தற்போது வருகை தந்திருக்கிறோம். மாவீரர்களுக்கான நினைவானது இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. தற்போது ஏற்பாட்டாளர்கள் அந்த அதனை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகளைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். தற்போது எவ்வாறு இந்த மாவீரர் துயிலும் இல்லம் வரை எவ்வாறு வடிவமைத்துள்ளார்கள் என்ப காணொலியை நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். வாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கோப்பாய் துயிலும் இல்லம் அமைந்த பகுதியை தான் முதலில் அமைந்த பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அதில் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் கொளுத்திருக்கிறேன். உண்மையாக முதலிருந்த இடம் இதுதான். தற்போது அந்த இடத்துக்கு முன்னால் அந்த கோப்பாய் துயிலும் இல்லமானது இந்த இறந்தவர்களுக்கான கொண்டாட்டமானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியை தான் நாங்கள் தற்போது போகிறோம். போகும் வழியிலே இருபுறமும் அந்த மஞ்சள் சிவப்பு அந்த கொடிகள் பறக்க விட்டு மிக அழகுபடுத்தி இருக்கிறார்கள். தற்போது இளைஞர்கள் மும்முரமாக இந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மழை இல்லை என்றபடியால் மிகவும் சிறப்பாக இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு இந்த கோப்பாய் இறந்தவர்களுக்கான நினைவு தூபி ஏற்றப்பட உள்ளது. 6 மணிக்கு அனைத்து மக்களும் இன்றைய தினம் கோப்பாய்க்கு வருகை தந்து அந்த நிகழ்விலே பங்கு பெற்றி அவர்களுடைய அந்த இறந்தவர்களுக்கான நினைவிலே பங்கு கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள். தற்போது பாருங்க அந்த இறந்தவர்களுக்கான நினைவாலயத்திலே முன்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக இளைஞர்கள் தாமாக வருகை தந்து அந்த ஒவ்வொரு வேலைகளையும் தாமாக உணர்ந்து இந்த இவர்களுக்கான நினைவு தூவிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் முன்னுக்கு முகப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற பெயர் பலகையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்துடன் மிகவும் சிறப்பாக இந்த இளைஞர்கள் அந்த ஒவ்வொருவரும் தாமாக உணர்ந்து தமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வேலைகளை தாமாகவே இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற காணொலியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருபுறமும் பாருங்கள் அந்த கொடிகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. சிவப்பு மஞ்சளிலே இந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த சுற்றி வர அந்த இடங்கள் மிக அழகாக புட்கள் இல்லாமல் முதல் புட்கள் நிறைந்த பகுதியாக காணப்பட்டிருந்தது. தற்போது பாருங்கள் அந்த பகுதியெல்லாம் இளைஞர்கள் அந்த மும்மரமாக அந்த கொடிகள் மற்றும் புல்லுகள் செருக்கி அந்த சிறப்பாக செய்திருக்கிறோம். இப்போ கொடியை பாருங்கள், அதில் இப்போ கொடி ஒன்று பறக்குது சிவப்பும் மஞ்சளும். இதுதான் நீங்கள் தற்போது நீங்கள் பார்க்க போகிறது அந்த நினைவு தூபி, அதாவது நினைவு ஆலயமாக கட்டப்பட்டிருக்கின்றது. இறந்தவர்களுக்கான கருங்கற்களால் வெட்கப்பட்டு இறந்தவர்களுடைய நினைவாக இந்த இடத்துல தான் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பாருங்கள் அந்த நினைவு தூவியை அவ்வாறு இளைஞர்கள் வடிவமைத்துள்ளார்கள். மிக சிறப்பாக அந்த இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு இந்த இடத்திலே விளக்கானது அதாவது தீபமானது ஏற்றப்பட உள்ளது. அனைத்து மக்களையும் ஏற்பாட்டாளர்கள் வருகை தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு அந்த இதான் நினைவு தூவியாக வழிபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாருங்கள் அங்கால இளைஞர்கள் தற்போது நான் காலைமையில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. மாலை 6 மணிக்கு அந்த வீடியோ அந்த இடமெல்லாம் அதாவது கிளீனாக அதை நீட்டாக துப்புரவு செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுவதற்காக மக்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். இதில் அந்த விளக்கானது கொளுத்தப்படும் பாருங்கள். அந்த மஞ்சள் இதில் ஒரு தடை கம்பம் இருக்குது. இதில் பாருங்க அந்த கொடிகள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கின்றது. உயரமான பகுதியிலே மிக அழகாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இவ்வாறு அந்த ஒரு தடி கம்பத்தில் சுற்றி வர காம்பு இந்த இதுகளை அந்த நூல்கள் மூலம் வடிவமைத்து இந்த கொடியை பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இதை பாருங்க அந்த இறந்தவர்களுடைய அந்த நினைவாக அவர்களுடைய பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. யார் யார் இறந்தார்களோ அவர்களுக்கான அந்த நினைவாக
வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அட்டைகளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். கல்லறைகளாக இதனை தமிழ் மக்கள் எப்பொழுதும் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் ஒரு தெய்வமாக தற்போதும் தமிழ் மக்களால் நினைவு கூறும் ஒரு நினைவாக இன்றைய தினம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடங்கள் சுற்றி வர மிக அழகாக இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து இந்த தமக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பாருங்க, அந்த அங்கால ஒரு பகுதியில் புல்லுகள் எல்லாம் செதுக்கி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அந்த கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியே சுற்றி வர இடங்களை தான் பார்க்குறீங்க. இப்போ நான் காட்டின பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அப்படி இதில் கொடி கம்பத்தில் கொடியானது பறக்க விடப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்குது. இதில் பாருங்க, அந்த நம்மை உருக்கி தமிழுக்கு ஒளி தந்த வீரர்கள் எமது வாழ்விற்காக தமது இன்னுயிர் தந்தவர்கள் என்று சொல்லி கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தொழும் என்று சொல்லி போட்டிருக்கோம்.